5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராலியோட கையில் கொஞ்சம் கேஷோட துபாய் வந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. துபாய் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். லக்ஸுரி கார்ஸு, சூப்பரான லைஃப் ஸ்டைலு, பெரிய பெரிய பில்டிங்கு. ஆனால் அப்போ யாருமே சொல்லலை இந்த சிட்டி ஒரு ஆளை கம்ப்ளீட்டாக மாற்றிடும்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு துபாய் வந்த எண்ணெயும் இப்போ இருக்கிற எண்ணெயும் கம்பேர் பண்ணால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் துபாய் என்னெல்லாம் மாற்றுச்சு, என்னென்னலாம் கொடுத்துச்சு, என்கிட்டேருந்து என்னெல்லாம் எடுத்துச்சு, எல்லாம் பேசலாம். இந்த மாதிரி ரியாலிட்டியை தெரிஞ்சுக்க ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாவா நீங்களா? வலைக்கும் ஸ்லாம். சரி, நீ சொல்லு, ஃபர்ஸ்ட் டைம் நீ துபாய் வந்தப்போ எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே நான் துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனப்போ ஹானஸ்ட்டாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. புது கண்ட்ரி, புது லைஃப்பில். ஸோ வெளியே வந்து பார்த்ததும் பெரிய பெரிய பில்டிங்கு, அப்படியே வந்து சூப்பர் கார்ஸ்லாம் நிறையா போயிட்டு இருந்தது. இங்கே இருக்கிற ரூல்ஸு எல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி ஒரு பயமும் லைட்டாக இருந்துச்சு. லைஃப் செட் ஆகுமா, ஒர்க் கிடைக்குமா, நம்ம இங்கே சர்வை பண்ணுவோமா அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. சரி சரி, உன்னோட ஃபஸ்ட்டு ரூமு பற்றி சொல்லு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டே பண்ண ரூமு ரொம்ப சின்னது ப்ரோ. சம்டைம்ஸ் ப்ரைவசி இருக்காது, 12 பேர் கூட ஷேரிங்கு. ஆனால் அப்போ அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா மைண்டில் ஒரே தாட்டு தான், எப்படியாவது இங்கே வந்து சர்வை பண்ணுறோம், வேலை வாங்குகிறோம், இது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ துபாய் வந்ததும் வீட்டுக்கு கால் பண்ணி என்ன சொன்ன? வீட்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு அப்படியே ஓவராக இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் கால் கட் பண்ணதும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, சொல்ல தெரியல. சரி, நீ துபாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு நீங்கள் வந்த? துபாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் லைஃப் செட் ஆகிடும், நல்ல சேவிங்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்? ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? சேலரி வந்ததும் காணாமல் போயிடும். ரெண்ட்டு, ஃபுட்டு, ட்ராவலு, ரீசார்ஜு, ஏகப்பட்ட செலவு. மந்த் எண்டில் அக்கௌண்ட்டை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பில் அப்படியே பிஸியாக இருப்பாங்க. ஊர்லேயும் அதே நிலமை தான். சரி, அப்புறம் துபாயில் லைஃப் ஹாப்பியாக இருக்கும்ல? வீக்கெண்டில் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போவோம். ஆனால் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு, குக் பண்ணிவிட்டு, அப்படியே அந்த ஒர்க் ரொட்டீனு அப்படியே டைம் கரெக்டாக இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், சேவிங்ஸ்லாம் எப்படி மாசா நிறைய சேவ் பண்ணலாம் தானே? அட போட, இங்கே என்னோடய மென்டல் பீஸே என்னால் சேவ் பண்ண முடியல. நீ கேஷ் சேவ் பண்ணலாம், ஆனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சேவ் பண்ண முடியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்லே ஆகணும்டா, துபாய் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு, ஆனால் எனக்கு நிறைய விஷயத்த கற்றும் கொடுத்துச்சு. சரி, ஓகே. இப்போ நான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டென்ஷன் ஆகிறேன். நீ இப்போ எப்படி இருக்க? பார்த்துக்கலாம்டா. இப்போ எவ்வளோ அடித்தாலும் தாங்கலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் பார்த்துக்கிட்டு சீலிங்கை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ரொம்ப அடி வாங்கிட்டியோ அப்படின்னு சொல்ல முடியாது, நிறையா பார்த்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு. நான் இப்போ நிறைய ஷாப்பிங் பண்ணுறேன், நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்பயும் அப்படி தான் இருக்கியா? இப்போல்லாம் ஒரு 50 திரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறேன். பாவா, ஈச் அண்ட் எவ்ரி திரம் கவுண்ட்ஸ் பாவா. மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது. நீ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா கொடுத்து ஒரு ஷூ வாங்கினேன் தெரியுமா? அந்த ஷூ இன்னும் வச்சுருக்கேன், பார்த்து வச்சுருக்கேன். அப்பாவி, இன்னுமாடா அதெல்லாம் வச்சுன்னுக்கிற? சரி, ஓகே. நான் துபாய் வர்றதுக்கு முன்னாடி வீட்லேயே மோஸ்ட்டாக இருக்க மாட்டேன். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி தான் இருப்பேன். ஃபேமிலி கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. இப்போ எப்படி ஒரு ஃபோன் காலு, ஒரு வீடியோ காலு எவ்வளோ வேல்யூபிள்னு புரியும். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஃபேமிலிக்கிட்ட பேசலான்ட்டு தான் இருப்பேன். போக உனக்கே புரியும். அதே மாதிரி இப்போ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன். மூவிஸு, சீரீஸு, எப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது. இப்போ எப்படி ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்போடா லீவ் விடுவாங்க, ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் நினைப்பேன். ஆனால் அந்த லீவ்லேயும் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், குக் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், அப்புறம் அதை போஸ்ட் பண்ணணும். அப்படியே பிஸியாக தான் போகும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இரு, பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் துபாய்க்கு வராமல் இருந்திருந்தா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரூத் என்னென்னா, துபாய் என்னை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். என்னோடய பெயினை ஹைட் பண்ணுறதுக்கு, என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சைலண்ட்டாக சர்வை பண்ணுறதுக்கு இந்த சிட்டி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. சாரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். துபாய் வந்த புதுசில் எனக்கு பயம் அதிகமாக இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ட்ரீம்ஸ் நிறையா இருந்துச்சு, இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு. இப்போ எப்படி, எல்லாம் ஓகேவா? இப்பயும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, ஸ்டில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்குது.
ஆனால் முன்னை விட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன். எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நான் உன்னையும் மிஸ் பண்ணுறேன். ஆனால் நீ இந்த பயத்தோட துபாய் வராமல் இருந்திருந்தா நான் இப்போ இப்படி இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். துபாய் எனக்கு மணி கொடுத்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் என்கிட்டேருந்து என்னோடய ஃபேமிலி மூமெண்ட்ஸு, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனு, நிம்மதியான தூக்கம், கொஞ்சோண்டு ஹெல்த்து, அப்புறம் நிறைய டைம் எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சம்டைம்ஸ் நம்ம லவ் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபீலிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. துபாய் எல்லாருக்குமே சேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஷூராக தெரியும், இந்த சிட்டி உங்களை மாற்றிடும். துபாய் எனக்கு எல்லாமே கொடுக்கல, ஆனால் லைஃப்பில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சிட்டியோட பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன்.